வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ரொம்பவும் ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு மட்டன் சுக்கா. வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்ட்டாக சமைக்க முடியுதுன்னா அது செட்டிநாடு ஸ்டைல்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு எடுத்துகிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ உள்ள மட்டன் இது. இதற்கேற்றாற் போல் அளவுகளை சொல்லியிருக்கேன். மட்டனை கழுவிட்டு எடுத்துக்கணும். 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 5 காய்ந்த மிளகாய் எடுத்து அதன் உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிடணும். இந்த விதைகளை யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் மிளகாயை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். தாளிப்பதற்கு 2 பட்டை 2 கிராம்பு. மசாலா பொருட்கள் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இதை செய்கிறதுக்கு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்படி செய்தீங்கன்னா தான் அதிக டேஸ்ட் கிடைக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மட்டும் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் கடலெண்ணெய் 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது சூடானதும் பட்டை கிராம்பு சேர்த்து பொரிய விடலாம். அதோட காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். காய்ந்த மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கின பிறகு சோம்புத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க, போதும். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஆயில்லையே வதக்கி விடணும். இப்படி நம்ம ஆயிலில் வதக்கிறதுனால மட்டன் பாதி அளவு வெந்துடும். வதக்கியாச்சு. இதில் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா மட்டனில் சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதற்கு தண்ணீர் அதிகம் சேர்க்கக்கூடாது. அதனால் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிட்டாலே போதும். மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி விட்டுறலாம். 2 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 3 விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணீர் வற்றணும். அதற்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் குக்கரை வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷமாக நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதுதான். செட்டிநாடு மட்டன் சுக்கா ரெடி. செட்டிநாடு சமையலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவும் வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதையும் குறைவாக தான் போட்டு சமைப்பாங்க. ஆனால் அதில் ருசியும் மனமும் எப்பவும் தூக்கலாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மைன்னு புரியும். நன்றி.